இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி தாபா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 5 ஸ்பூன் ஆயில் போட்டு 200 கிராம் பன்னீரை பீஸாக கட் பண்ணி ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஆயிலில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு கேரட், 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, ஒரு க்ரீன் சில்லி போட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறின அப்புறம் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட், இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு பட்டை, நட்சத்திரப்பூ, கல்பாசி, 5 லவங்கம், 2 ஏலக்காய் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்து ஆயிலே 7-8 நிமிஷம் நம்ம கலந்து விடணும். இப்போ நம்ம கர்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்ல ஆயில் எல்லாம் மேலே வந்த அப்புறம் 15 முந்திரி போட்டு கலந்து விட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக மில்க் க்ரீம் 1/2 கிளாஸ் சேர்த்து கலந்து விட்டு கொத்தமல்லி போட்டோன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி தாபா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.